சிவகங்கை கும்பங்குடி பாலம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பிரேக்கிங் நியூஸாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 8 பேர் பலியாகி இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு ஆம்புலன்ஸில் அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காயமடைந்தவர்களுக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது. 2 அரசு பேருந்துகள் சிவகங்கையில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அங்கு காயமடைந்தவர்களையும் உயிரிழந்திருப்பவர்களையும் மீட்கும் காட்சிகளையும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள். சிவகங்கையில் கும்பங்குடி பாலம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் ஒரு அதிர்ச்சிகர காட்சிகளையும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பேருந்து முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் பேருந்துக்குள் யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தம்பி கொஞ்சம் பின்னாடி வாங்களே சார், கொஞ்சம் பின்னாடி வாங்களே. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கி கேட்கலாம். சுந்தர் வணக்கம். தற்போது எத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள்? மீட்பு பணிகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது? நிகழ்விடத்தில் பலியானவர்கள் மீட்கப்பட்டு விட்டார்களா? கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சாலை, அதாவது திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல இருந்து காரைக்குடி நோக்கி வந்த ஒரு அரசு பேருந்தும், காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற 2 அரசு பேருந்தும் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை கும்பங்குடி வைரம்பட்டி இருக்கிற அந்த வளைவுல பாத்தீங்கன்னா 2 அரசு பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதியில வந்து பாத்தீங்கன்னா விபத்து நிகழ்ந்திருக்கு. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா 2 பஸ்களுமே 20-30க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பலத்த காயமடைந்திருக்காங்க. காயமடைந்தவர்களை மீட்டுக் கொண்டு தற்போது வந்து காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதற்கட்டமாக 2 போக்குவரத்துகளும் நெரிசல் ஆயிருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா 2 பஸ்களும் மோதின இடத்துல பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. சாலைகள் அடைபட்டதால 2 பகுதிகளில் 108 வாகனங்களும் அங்கே போகக்கூடிய 2 தரப்புல உள்ள ஆந்திவே உள்ள வாகனங்களையும் வந்து காயம்பட்டவர்களை ஏற்றி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் இது மருத்துவமனைகளுக்கு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்திருக்காங்க. மீட்பு பணிகளில் வந்து தொய்வு ஏற்படக்கூடாதுக்காக தீயணைப்பு துறையினர் வந்து 2 பஸ்களை கட் பண்ணி தான் பாதி பேரை உடலை மீட்கணும். சம்பவ இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர்ல இருந்து 10 பேர் வரைக்கும் உயிர் பலி ஆயிருக்கலாம் என கூறப்படுகிறது. அங்க இருக்கிறோட காட்சிகளை பாத்தீங்கன்னா அதிபயங்கரமா ரத்த கலரியோட இருக்கு. அதை பார்க்கும்போது மனசு நெஞ்சை உருக வைக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப காயம்பட்டவர்களை வந்து காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையை கொண்டு செல்லக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சம்பவத்திற்கு மீட்பு குழு வந்துட்டு இருக்காங்க. சுந்தர், இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ இங்க கொண்டு போற மருத்துவமனையில போதிய சிகிச்சை உடனடியா அளிக்கிற அளவுக்கு அங்க சிகிச்சைகள் கிடைக்குமா? தற்போது அங்க மீட்பு பணியில இப்போ போதிய அளவுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டதா? பொதுமக்கள் எல்லாம் மீட்கிறாங்களா? என்ன நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க? காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சாங்களா? காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 2 முதல் ஆம்புலன்ஸுகளும் வரவழைக்கப்பட்டு அதுக்கான மீட்பு பணி முதல் கட்டமா நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்களும் கூடி வந்து அவங்களுக்கு மிக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. கொண்டு செல்ல காயம்பட்டவர்களுக்கு போதுமான உதவிகள் கிடைக்கும் வகையில் திருப்பத்தூர்லயும் காரைக்குடி வந்து அரசு தலைமை மருத்துவமனைகளாக அனைத்து வசதிகளும் 2மே இருக்கிறது. அதனால காயம்பட்டவர்களை பாடுகளில் எந்த பாகுபாடும் கிடையாது. மேற் சிகிச்சைக்கு வேணா மதுரை இல்ல சிவகங்கை அரசு மருத்துவமனைகளுக்கு ஒட்டுக்கு மேற்கொள்ளலாம். மற்றபடி சம்பவத்துக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் நிறைந்து மீட்பு பணிகள் வந்து துரிதமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பாத்தீங்கன்னா அங்க முதல் கட்டமாக அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அக்க பகுதியில் இருக்கிற அந்த பகுதி மக்கள் எடுத்த வீடியோ தான் அது. அந்த வீடியோ பார்க்கும்போதே நமக்கு மிகவும் அதிர்ச்சிகரமா தான் இருக்கும். சுந்தர், இப்போ உள்ளுக்குள்ள பேருந்து சேதம் அடைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேயும் பயணிகள் சிக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்க? இப்போ சம்பவ இடத்திற்கு உயரதிகாரி யாரேனும் வந்திருக்காங்களா? மேலும் என்ன தகவல்?
ஞாயிற்றுக்கிழமைன்றது பாத்தீங்கன்னா பொதுவான அதிகாரிகள் எங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த டைம் வந்து புயல் டைம்ன்றதால வந்து அங்கங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகளும் தயார் நிலையில இருக்காங்க. அவங்க முதல் கட்டமா இந்த மீட்பு பணிகளுக்காக அந்த சம்பவத்துக்கு வந்திருக்காங்க. இரண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முகூர்த்த நாள். இரண்டு பகுதிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேர்களும் பஸ்ல வந்து 40 பேருக்கு மேல இருந்திருக்காங்க. காயப்பட்டவர்கள் 40 பேர் கிடையாது, 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இருக்காங்க. இறப்பு விகிதம் மேடம் 8 to 10 பேரா இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா கூடுதலுக்கான வாய்ப்பு இருக்கு. சுந்தர், இப்போ இவ்வளவு அவங்க வேக கட்டுப்பாடோட வந்தாதா இந்த விபத்துக்கான காரணம் என்னவா பார்க்கப்படுது? வேகமா இல்ல ஓட்டுநரோட அலட்சியமா? முதற்கட்ட தகவல் எதுவும் தெரிஞ்சிருக்கா? பேருந்து காயம்பட்டவர்களோட அன்கான்சியஸ் இருக்கதான் தெரியல. ஆனா அந்த கும்பங்குடி பாலம்ங்கிறது வந்து மிகப்பெரிய வலுவான பகுதி. பேருந்து வந்து அதிவேகமா இயக்கம்னா மட்டும்தான் இந்த 2 பேருக்காக ஆக்சிடென்ட்டுக்கான காரணமா இருக்குன்னு சொல்லி போறாங்க. ஆனா பேருந்து கட்டுப்பாடு இல்லை என்பது மட்டும்தான் முதல் கட்ட தகவல். இப்ப சுந்தர், இந்த பகுதியில அடிக்கடி அது வந்து விபத்து ஏற்படுற பகுதியா இல்ல இன்னைக்குதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கா? பொதுமக்களோட ஃபீட்பேக் என்ன இருக்கு? அங்க இருக்க பரபரப்பான காட்சிகளை விவரிங்க. அது தேசிய நெடுஞ்சாலையில அடிக்கடி சிறிய விபத்துகள் ஏற்படுறது வழக்கமான ஒன்னாதான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப தேசிய நெடுஞ்சாலையில முதல் கட்டமா வந்து இவ்வளவு, அதுவும் நேருக்கு நேர் அரசு பேருந்து மோதி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய விபத்தா இது முதல் கட்டமா தான் பார்க்கப்படுது. சிவகங்கையில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 8 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தின் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி அதிர்ச்சிகர காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சுந்தர், இப்ப தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்றீங்க, அது ஒரு கிராமப்புற சாலை மாதிரி குறுகலா இருக்கு. அங்க பாதுகாப்பு குறைபாடு ஏதேனும் இருக்கா? இல்ல ஒரு அசம்பாவிதம் நடக்கிற அளவுக்கு தான் அந்த சாலை இருக்கா? அது பத்திய தகவல் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடிக்கு போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இப்ப சப்போஸ் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை விரிவாக்கம் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதி பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி டு, அதாவது திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடிக்கு போகக்கூடிய பிள்ளையார்பட்டியான வழி. இதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒரு வழி பாத்தீங்கன்னா குன்றக்குடி வழியாகவும் போகலாம், பிள்ளையார்பட்டி வழியாகவும் போகலாம். இந்த 2 வழிகள்ல பாத்தீங்கன்னா இது வந்து பிள்ளையார்பட்டிக்கு கூடிய வழிதான். இது வந்து சற்று குறுகலான சாலை தான். அடிக்கடி விபத்துகள் பகுதி உள்ள இடமா தான் அங்கங்கே வந்து காவல்துறையினர் போர்ட்லாம் வச்சிருக்காங்க. இந்த விபத்துக்கு பாத்தீங்கன்னா அதிவேகம் தான் காரணம் என கூறப்படுகிறது. ஏன்னா நீங்க விபத்து நடந்தோட வாகனங்களோட சேதங்களை பாத்தீங்கன்னா அதிவேகமா வந்தா மட்டும்தான் சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் 8 to 10 பேருக்கு மேற்பட்ட உயிர் பலியா இருக்கிறதுக்கான காரணமா கூறப்படுகிறது. சுந்தர், இப்ப 2 பேருந்தோட ஓட்டுநரின் நிலை என்ன அப்படிங்கிறது தகவல் கிடைச்சதா? 2 பேருக்குமே வந்து நல்ல பலத்த காயம் அடைந்திருக்கு. ஆனா இவங்க யாரும் உயிர் பலி ஆயிருக்கான்றது வந்து மருத்துவமனைக்கு சென்றால் மட்டுமே நம்மளால கூற முடியும். ஏன்னா யாருக்கு காயம் பட்டிருக்கு, யாரோட அடையாளம் காண முடியாத அளவுக்கு இப்ப விபத்து நடந்து அந்த பகுதியில மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு. விபத்து நடந்த ஸ்பாட்ல இருந்த பொதுமக்களோ இல்ல பேருந்துல பயணிச்ச பயணிகளோட தகவல் என்னவா இருக்கு? விபத்து எப்போ நடந்து அவங்க எப்போ மீட்கப்பட்டாங்க? அது பத்தின தகவல் சொல்லுங்க. அதாவது என்னன்னா விபத்துல காயம்பட்டவர்களோட நிலைமை பாத்தீங்கன்னா காயம்பட்டு அன்கான்சியஸா இருக்காங்க. அதாவது சுயநிலவே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சுயநிலவே இல்லாத நேரத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்களால பார்க்க முடியல. ஆனா விபத்தை நேரில் அங்கிருந்து பார்த்தவங்க சத்தம் அதிகமாக சத்தம் கட்டவங்க மீட்பு பணியில மீட்டுறதுக்காக அந்த பகுதி முழுவதும் வந்து மக்கள் கூட்டமா தான் இருக்கு. 2 பகுதியும் வந்து அடைபட்டதால வந்து போக்குவரத்துமே நெரிசல் ஏற்பட்டிருக்கு. 2 பகுதியிலையும் அடைபட்டதால எந்த பகுதியில மீட்பு பணி இருக்கிறதோ அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு மட்டும்தான் முதல் விஷயமா வந்து மக்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாகவும் அங்க இருக்கிற வாகனங்கள் மூலமாகவும் உயிரை காப்பாற்றுறதுக்காக கொண்டு போய் செல்லப்படுகிறது. அதனால ஒரு பகுதியில திருப்பத்தூருக்கும் ஒரு பகுதியில காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கும் காயம்பட்டவர்களை கொண்டு செல்லக்கூடிய நிலைமை இப்ப உருவாகி இருக்கு. இப்ப தற்போது அடுத்தடுத்த 108 ஆம்புலன்ஸுகளும் வருவாய்த்துறையினரும் அதுக்கப்புறம் தீயணைப்புத்துறையினரும் வந்து சம்பவத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. காவல்துறையினரும் சம்பவத்துக்கு வந்துட்டாங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர். சிவகங்கையில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சினிமாவை மிஞ்சும் கோர காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பேருந்து முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. 8 பேர் பலியாகி இருப்பதாக முதற்கட்ட தகவலானது கிடைத்திருக்கிறது. சிவகங்கையில் நடந்த கோர விபத்தில் 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள். மீதம் பயணிகள் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முதற்கட்ட தகவலானது கிடைத்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.